இப்போது என்னுடைய அம்மா எனக்கு மீன் குழம்பு சமைச்சா எனக்கு ரொம்ப கேட்கல பிடிக்கும். என் மனைவி ஒரு நாடோடி. அப்படின்னா நாடோடின்னா அவங்க அப்பா ஆந்திரா, அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் அரியலூர், அதுக்கப்புறம் இப்போ பெரம்பலூர். அதனால் அவங்க ஒரு நாடோடி. அவங்களுக்கு மீன் குழம்பு நல்லா சமைக்கிறதுக்கு. ஆனால் நான் நிறைய மீன் குழம்பு சாப்பிட்டு பழகினவன். எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் கேட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்களான்னு கேட்டால், இந்த அம்மா முதல்ல சமைச்ச மீன் குழம்பு ஏதேன் தொட்டு எச்சரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது என்ன குழம்பு இது? இதான்ப்பா மீன் குழம்பு. இன்னும் இந்த கலரில் இருக்குது. இல்லை, மீன் குழம்பு இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா எவ்வளோ நல்லா சமைச்சாங்க, எங்கள் அம்மாவுக்கு எப்படி மீன் குழம்பு, எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பார்த்து அது பிடிக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு எங்கள் 2 பசங்களும் ஊரில் யார் சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால், மம்மி நீங்கள் சமைச்சு கொடுங்க மம்மி, உங்கள் கைனால் அதை செஞ்சு கொடுக்குறீங்களா, இதை செஞ்சு கொடுக்குறீங்களா, என்ன டேஸ்ட்டு. அப்போது என் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுக்கறது எனக்கு அவ்வளோதான். அதுக்காக எங்கள் அம்மா வசதி இவங்க குறைஞ்சவங்களும் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா குறைஞ்சவங்களும். எத்தனை பேருக்கு ஆமேன்? புரியுதா?